நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சுமத்ரா தீவுகள் அருகில் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக பார்க்க இயல்கிறது. அதை சுட்டி காட்டும் வகையில் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்க இருக்கிறது. டிசம்பர் 30 வாக்கில் அது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் இலங்கையில் 29 ஆகிய நாளையே மழையின் தீவிரத்தன்மையானது கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடி இலங்கையில் மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் என்கூட சில தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. இந்த மழை தொடக்க நிலை மழை, சாதாரணமாக கீழே திசை காற்றினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை. கடந்த அகடு அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கீழே திசை காற்றினுடைய அந்த தீவிரத்தன்மையும் அதிகரித்திருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு. அதே சமயம் சுழற்சி உங்களுக்கு தெற்கில் நிலை கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு. அது இன்னும் தொடர்ச்சியான மழையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட சில இடங்களில் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து மழை பதிவாகி கொண்டு இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் இல்லையா? நம்மளால் ஒரு நாள் 2 நாள் மழையை கூட தாங்க முடிகிறது கிடையாது. உதாரணத்துக்கு சுழற்சிகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னை மாதிரியான பகுதிகளில் ஒரு நாள் முழுக்க மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் தூறல் அல்லது இடையே விட்டு விட்டு மழை பதிவாகி கொண்டிருந்தாலே நமக்கெல்லாம் ஒரு அன்ஈஸியான ஃபீலிங் இருக்கும். பட் இலங்கையில் பார்த்திங்கனாக்கா இனி வரக்கூடிய நாட்கள் என்பது அடுத்தடுத்த சுழற்சிகள் லோவர் லேட்டிடியூடில் வரக்கூடிய நாட்கள். ஸோ அதனால் அந்த கிழக்கு கடலோர பகுதிகள் மழை பொழிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும். இடையே கேப் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலுமே பார்த்திங்கனாக்கா மீண்டும் அடுத்த சுழற்சி மழையை வழங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அதனால தான் ஜனவரி 2025 இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நான் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதை நான் முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சப்போ நிறைய பேர் அதில் நிறைய விதமான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தீங்க. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். சரி, தமிழகத்திற்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிசம்பர் 30 வாக்கில் இந்த சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படும் பொழுது தமிழக கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நிறைய பேர் கேட்குறது, சென்னை மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுமா, புதுச்சேரியில் மழை பதிவாகுமா, காரைக்காலில் மழை பதிவாகுமா, டெல்டாவில் மழை பதிவாகுமா, தென்கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுமா? ஸோ எதான் கேட்குறீங்க. சென்னையை பொறுத்த வரையில் 30 வாக்கில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பரவலாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம், சாரல் தூறல் பதிவாகலாம், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். அதற்கான வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்குது. சில நேரங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையை பதிவாகலாம். இப்போ லாஸ்ட்டு சுற்றில் எப்படி இருந்தது, பெரிய அளவில் ஒன்றும் எக்ஸ்டென்சிவான ஒரு ரெயின்ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். 31 பொறுத்த வரையில் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா புதுச்சேரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக டெல்டா மாதிரியான பகுதிகள் மழை பொழிவை கண்டிப்பாக பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களாக இருக்கட்டும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், திருவாரூர் மாவட்டத்துடைய சில இடங்களாக இருக்கட்டும், அங்கு மிகமாக மழையானது பதிவாகலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கலாம். 30 அன்றே நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளெல்லாம் சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். ஏன்னா குமரி கடலுக்கு அருகாமையில் தெற்கில் இந்த சுழற்சியானது நிலை கொண்டு அதன் பிறகு அது அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து செல்ல முற்பட்டால் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நகர்வு அதை எடுக்கும் பொழுது இது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம். குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளுக்கும் சாதகமான ஒன்றாக இருக்கும். அதே போல் வால்பாறை மாதிரியான பகுதிகள் கூட அந்த காலகட்டத்தில் பலனடையும். மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம். அந்த மழையும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் இருக்காது. ஏன்னா சுழற்சியானது ரொம்ப லோவர் லெவலில் தான் வருது. இப்போயே பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவுகள் அருகில் இதுதான் நமக்கு நிலநடுக்கோடு, அதான் பூமத்திய ரேகைன்னு நான் சொல்கிறேன். அதாவது பூமியினுடைய மத்திய ரேகைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஈக்குட்டோரியல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேட்டருக்கு மிக நெருக்கத்தில் இருக்குது பாருங்கள் சுழற்சி. ஸோ அந்த அளவிற்கு கீழே இறங்கி மேலும் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகும்பொழுது பார்த்திங்கனாக்கா
நமக்கு வந்து தெற்கு அரைக்கோளத்தில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அவங்களுக்கு இது முக்கியமான மான்சூன். ஆஸ்திரேலியா மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். இப்போ நமக்கு மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் அவ்வப்பொழுது அதிகரிக்கிறதுனால தான் இந்த சுழற்சி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹைட்டில் வருது. ஸோ அது வந்து பெனிஃபிட்டை கொடுக்குது, அதையே நம்ம வந்து மறுக்க முடியாது. இப்பொழுதும் பார்த்திங்கனாக்கா மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது வடகோடி இந்திய பகுதிகளில் அதிகரித்து தான் இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் சில இடங்களில் அங்கேயும் கனத்த மழை பொழிவு இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நேற்றைய தினம் வடக்கு ராஜஸ்தானுக்கு நெருக்கத்தில் அது நிலை கொண்டிருந்தது. இந்நேரம் பார்த்திங்கனாக்கா அந்த ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இமயமலை அடிவார பகுதிகளை அது எட்டி இருக்கக்கூடும். அதனால் உத்தரகாண்ட் மாநிலத்தில், ஜம்மு காஷ்மீரில், லடாக்கில், காஷ்மீரை விட லடாக் தான் அதிகமான பலனை வந்து அடையும். லே லடாக் பகுதிகள், அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இமயமலை அடிவார பகுதிகளிலும் அது வந்து கனமழை பொழிவை ஏற்படுத்தலாம். இவை போக மத்திய பிரதேச மாநிலத்திலும் அதனுடைய தாக்கமானது இருக்கும். போபால், ஜபால்பூர் மாதிரியான பகுதிகள், அலகாபாத், ஃபைசாபாத் மாதிரியான பகுதிகள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து பலன் வந்து அடையும். ஸோ நேபாளிடம் அந்த இமயமலை அடிவார பகுதிகளில் கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் வந்து இருக்கும். ஸோ மேற்கத்திய கலக்கம் இப்படி தான் இருக்கும். அது வந்து சும்மா இருக்காது. அது வந்து அப்பப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மெடிட்டேரியன் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்று இது வந்து மேலடுக்கில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காஸ்பியன் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு அது வந்து வரும். மேலடுக்கில் வரக்கூடிய ஒரு மேற்கு காற்று தான் அது. ஸோ அதனால தான் நம்ம மேற்கத்திய கலக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். ஸோ அதனுடைய தாக்கத்தினால கீழடுக்கிலும் சில விஷயங்கள் வந்து மாறுது. அதே சமயம் இமயமலை அடிவார பகுதிகளை அதை அடையும் பொழுது, இமயமலை என்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு மழைப்பாங்கான இடம், குளிர் நிறைந்த ஒரு பகுதி கூட இல்லையா? ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் அதனை நெருங்கும் பொழுது அந்த இமயமலை அடிவார பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மேற்கத்திய கலக்கத்திற்கும் உங்களுக்கு விளக்கம் கிடச்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னாக்கா நமது அறிவு பசி சேனலில் அந்த காணொலிகள்லாம் இருக்குது. என்றைக்கோ பதிவு பண்ண காணொலிகள் 4 வருஷமாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் மேற்கத்திய கலக்கம் தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் வந்து அதை இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மொபைல் டிவைஸ்லேயும் சரி ரெக்கார்ட் பண்ணேன்னா இன்னும் பெட்டரான அவுட்புட்டை கொடுக்க முடியும். பட் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண அலைபேசியில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ, ஞாபகார்த்தமாக அது அப்படியே இருக்கட்டுமேன்ட்டு விட்டுட்டேன். அதை அழைக்கலாம் இல்லை. அதில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் என்பது தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அறிவு பசி சேனலில் போய் பார்க்கலாம். முடிஞ்சால் நான் வந்து லிங்கையும் கொடுக்குறேன், மேற்கத்திய கலக்கம்னா என்னங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அடங்கிய காணொலியின் லிங்கையும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ தமிழகத்திற்கு மழை பொழிவு இருக்குது, அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டை வந்து அடையலாம். உட்பகுதிகளிலும் சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து நகரும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஜனவரி 2025ஆம் ஆண்டில் கூட தென்கடலோர மாவட்டங்களில் டெல்டாவின் சில இடங்களில் நம்ம அவ்வப்பொழுது மழையை வந்து எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நம்ம வந்து நல்ல மழை பொழிவை தான் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இந்த மாத இறுதியில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே காலகட்டத்தில் இந்த மாத இறுதியிலேயே நம்ம அம்பாறை மாவட்டத்தில், மட்டக்களப்பில், திருகோணமலையில், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், வவுனியா வனப்பகுதிகளில், தம்புலாவில் கூட மழையானது பதிவாகலாம். அதே போல் பதுளை, நம்ம கண்டி, ரத்னபுரி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரத்னபுரி, அந்த கண்டி மாதிரியான பகுதிகள்லாம் உட்பகுதிகள் தான். பட் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கிழக்கு கடலோர பகுதிகள், குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பகுதிகளை நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் முதல்ல வரைக்குமே நான் வந்து மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தை தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போயும் அதை நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. இவை போக முல்லைத்தீவு, வவுனியா வனப்பகுதிகள், திருகோணமலை பகுதிகள், வலைச்சென்னை பகுதிகளும் அதிக பலனை அடையும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை, இலங்கை தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட நான் அடுத்தடுத்த காணொலிகளில் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திருப்புவனம் பகுதி இருக்குது இல்லையா, அங்கே பார்த்திங்கனாக்கா 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. இது மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதி. ஆனால் இருக்கக்கூடிய மாவட்டம் என்பது சிவகங்கை மாவட்டம் தான். அங்கே 95 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். இதற்கு அடுத்தபடியாக வலத்தி, விழுப்புரம் மாவட்டம் 62 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை, ஈரோடு மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா 50 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அவலூர்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டம் 41 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் 38 மில்லிமீட்டர், அம்முடி, வேலூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர்,
ஊத்து நெல்லை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், காட்பாடி வேலூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 28 மில்லிமீட்டர், வீரகனூர் சேலம் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், புலிப்பட்டி மதுரை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், பொலந்துறை கடலூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், கல்லன்றி மதுரை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மேலமாத்தூர் கடலூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், சாத்தியார் மதுரை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், கலவை பிடபிள்யூடி ராணிப்பேட்டை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், செந்துறை அரியலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் 20 மில்லிமீட்டர். இவை போக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 18 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்கொண்டபுரத்தில் 18 மில்லிமீட்டர், செய்யாறில் 18 மில்லிமீட்டர், இது திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, ஆர்கேபேட் திருவள்ளூர் மாவட்ட பகுதியில் 18 மில்லிமீட்டர். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த லிஸ்ட்டை பார்க்கும் போதே எவ்வளோ இடங்களில் மழை பதிவாக இருக்குது. வட மாவட்டங்களிலே மழை பதிவாக இருக்கிறது, திருவண்ணாமலை மாதிரியான உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது, தென் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது, ஊத்து மாதிரியான தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் தான் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த 24 மணி நேரத்தில் என்பதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.